ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கறி தான் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ போனோடு இருக்க சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ண வைக்கலாம், ஊற வைக்கலாம். நான் இப்போ 1 மணி நேரம் இப்படி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இது நல்லா நம்ம வாசம் வர வரைக்கும் மிதமான தீயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அதில் ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காவையும் சேர்த்து இதை நல்லா நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் அதை நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இப்படி பொடியாக சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதை சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா இப்படி வதங்கிட்டுது. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதையும் இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே அதில் மிளகு அப்புறம் காஞ்ச மிளகாலாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கூட வேணால் கூட போட்டுக்க, இல்லை குறைச்சிக்கணுனாலும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம அதை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது எப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாவெலாம் நம்ம நல்லா வதக்கிட்டு குழம்பு பண்ணோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா, அதை சேர்த்து அதையும் நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கி நல்லா இது வாசனை வர ஆரம்பிச்சிட்டுது. ஸோ இதில் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதையும் நம்ம இதில் சேர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது. நம்ம இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் இதில் இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குறைச்சி கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி செமி கிரேவியாக தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு மூடி போட்டு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வெந்துட்டுது, சிக்கன் நல்லா வெந்துட்டுது. இப்போ உங்களுக்கு சிக்கன் வேவலைன்னா இன்னொரு 10 நிமிஷம் வேக விடுங்க.
இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் திறந்து வச்சு கொதிக்க விடலாம். ஏன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் திக்காகிறதுக்காக. இப்போ நல்லா திக்காகி குழம்பு நல்லா கொதித்து வந்துடுது. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நம்ம வந்து இதை கலக்கி விட்டுட்டு ஒரு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அந்த கருவேப்பிலையோட வாசனை அதில் இறங்குறதுக்காக. இப்போ சுவையான நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை இறக்கிட வேண்டியதான். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.